இன்றைக்கி நம்ம வீடியோவில் பலாக்காய் யூஸ் பண்ணி ஒரு அருமையான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பலாக்காயை பார்த்தீங்கன்னா அசல் வெள்ளாட்டுக்கறி மாதிரியே இருக்கும். நல்ல பஞ்சு பஞ்சாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக பலாக்காய் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பிஞ்சு பலாக்காயை தோல் சீவி நம்ம இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து ஜஸ்ட் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். பலா பிஞ்சு வேக வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஊறட்டும். குக்கர்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்க இந்த பலா பிஞ்சு இது கூட சேர்த்துடலாம். மசாலாலாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் இது கூட சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி தூவி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வர வச்சு, விசில் வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஃபுல் சிம்ல ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா சூப்பரா நமக்கு பலாப்பழ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.